ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. அவளால் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத போராட்டமாக இருக்கின்றது. வாழ்வா சாவா என்கின்ற மனநிலையில் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, அவர்கள் தங்களின் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள். அதற்காக மற்றவர்களின் வாழ்க்கையை நன்றாக வாழ்வது அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதாவது தனக்கு வாழ்க்கை நன்றாக இல்லை என்றவுடன் மற்றவர்களும் நம் முன்னால் சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். அவர்களினுடைய வாழ்க்கை அவர்களுக்கு கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது அவர்கள் முன்னால் இன்னொருவர் சந்தோஷமாக இருந்தால் அவர்கள் மனது ஏற்றுக்கொள்ள மறுத்து நிற்கின்றது. என் தங்கமே, இவர்களை தேடி வேறு எங்கும் அலையவும் வேண்டாம். என் தங்கமே, அம்மா சொல்வதை நீ முழுமையாக கேள். நிச்சயமாக அவர்களினுடைய இந்த கோபத்திற்கும் உன்னை வாழ்க்கையில் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்த அந்த எண்ணத்திற்கும் என்ன காரணம் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, பொதுவாகவே தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கின்றார்கள். அவர்களுக்கு துணை என்று பேசுவதற்கு யாருமே இல்லை. அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படுத்த அவர்களோடு இல்லை. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் முன்னிலையில் நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும் பொழுது அவர்கள் மனதிற்குள் ஏக்கம் வந்து விடுகின்றது. நாம் இது போல சந்தோஷமாகத்தான் வாழ்ந்தோம், ஆனால் இப்பொழுது அந்த வாழ்க்கை நமக்கு இல்லாமல் போய்விட்டது. நம்மை இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தாமல் இவர்கள் இருக்கலாமே என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். காலத்தினுடைய கட்டாயம், அவர்களினுடைய வாழ்க்கை இப்பொழுது இந்த சூழ்நிலையில் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் முன்னால் நீ சந்தோஷமாக இருப்பதாய் வெளிக்கொட்டிக் கொள்வது அவர்களின் மனதை வேதனைப்படுகின்றது என்றால் நீ அதனை செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லவா? என் தங்கமே, பொதுவாக கணவன் மனைவிகளுக்கு இடையில் இருக்கின்ற அந்நியம் 4 சுவற்றுக்கு நடுவில் இருந்தால் மிகவும் நல்லது. வெளியில் சென்று அதை காண்பிக்க வேண்டும், அன்பை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் யாருக்கும் இல்லை. அதே நேரத்தில் இது போன்ற ஒருவரினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது அவர்கள் முன்னால் நின்று கொண்டு நீ சந்தோஷமாக இருப்பதை உணர்த்தினால் அவர்கள் காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களின் மனதையும் ரணமாக்குகின்றாய் என்பது ஏன் உனக்கு புரியவில்லை? என் தங்கமே, என் பிள்ளையாகிய நீ யாருடைய மனதையும் கஷ்டப்படாமல் தானே வைத்திருக்க வேண்டும். இன்னொரு விஷயத்தில் பார்த்தால் அவர்கள் நினைக்கலாம், நம் வாழ்க்கைதான் இப்படி ஆகிவிட்டது, அவர்களாக சந்தோஷமாக இருக்கட்டும் என்று பெருந்தன்மையோடு அவர்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த பெருந்தன்மை அவர்களிடத்தில் இல்லை என்றால் குற்றம் உன் மீது திரும்பிவிடும் அல்லவா? நீ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கின்றாய், நீ என்னவெல்லாம் செய்கின்றாய் என்பதை கண்காணிப்பதே அவர்களின் வேலையாக மாறிவிட்டது. அது மட்டுமல்லாமல் எங்கு செல்கின்றாய், என்னவென்றாம் செய்கின்றாய் என்று எப்பொழுதும் உன்னை பற்றியே நீ என்ன செய்கின்றாய் என்பதை கண்டுபிடித்து மற்றவர்களிடம் சொல்லி உனக்கு ஆணையச்சுகளையும் பேச்சுகளையும் வாங்கி தருவதிலேயே அவர்களின் நேரத்தை பெரிதாக செலவிட்டு வருகின்றார்கள். என் குழந்தையே, இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? கணவனை இழந்தவர்களுக்கு நீ உறுதுணையாக நல்ல நட்பாக இருந்திருப்பாய். ஆனால் நல்ல ஆறுதலாக இருந்திருப்பாய். ஆனால் இந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வராது. நீயோ அவர்களை
ஒரு உறவாக மட்டும்தான் பார்த்தாயே தவிர ஒருபொழுதும் நட்பாகவோ ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு உறவாகவோ பார்க்கவில்லை. அப்படி இருந்ததுதான் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில நேரங்கள் நீ சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு இவர்களை காரணமாகவும் இருந்திருக்கின்றார்கள். உன்னுடைய சந்தோஷத்திற்கு இவர்கள் பெரிய துணையாக இருந்திருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்ததை அடைவதற்கு மிகப்பெரிய அளவில் உனக்கு ஒரு துணையாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று அவர்களின் வாழ்க்கை தலைகீழாக மாறிய பொழுது அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. மனதளவில் பாதிக்கப்பட்டதினாலே என்னவோ உன்னுடைய சந்தோஷத்தை அவர்கள் ஏற்கவில்லை. அவர்கள் இந்த வாழ்க்கையை இப்பொழுதே முடித்து கொள்ளலாம் என்று நினைத்த காலமும் ஒரு நாள் உண்டு. ஆனால் அவற்றையெல்லாம் இப்பொழுது தாண்டி வந்து எப்படியாயினும் இருக்க வேண்டும் என்கின்ற மனநிலை இருக்கும் பொழுது, என் தங்கமே, உன்னால் முடிந்த அளவிற்கு ஆறுதலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களின் மனதில் காயங்களை ஏற்படுத்தும் விதமாக நடக்கக்கூடாது. அதற்காக உன் அம்மா உன் துணையோடு உன்னை சிரிக்கவே கூடாது, சந்தோஷமாக இருக்கவே கூடாது என்று சொல்லவில்லை. அவர்கள் இருக்கின்ற இடத்தில் எந்தவிதமான சந்தோஷங்களும் மற்ற அன்பையும் வெளிக்காட்டுவதும் வேண்டாம் என்றுதான் நான் சொல்கின்றேன். அம்மா சொல்வது உனக்கு வேடிக்கையாக இருக்குமானால் உன் கண்களை மூடி ஒரு முறை சிந்தித்துப் பார். இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற இடத்தில் நீ இருக்கின்றாய், நீ இருக்கின்ற இடத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் ஒரு நிமிடம் சிந்தித்துப் பார். யாரும் இல்லாத ஒரு மனநிலை, சுற்றி நம்மோடு இருந்த உறவுகள் எல்லாம் இல்லாமல் சென்று தனிக்காட்டில் தவிக்க விட்டது போன்ற ஒரு உணர்வு. இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அதிகம் தேவைப்படுவது ஆறுதல் மட்டும்தான். அந்த ஆறுதல் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் என்னுடைய எண்ணங்கள் மற்றவர்கள் மீது திரும்பத்தான் செய்யும். நம் மீது யாரெல்லாம் அக்கறை காட்டுகிறார்கள் என்பதை தேடி தேடி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களின் மனதை ரணமாக்கும் விதமாக இது போன்ற செயல்களை எல்லாம் நடந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். என் தங்கமே, ஒரு பக்கம் அவர்களிடத்தில் இத்தனை நியாயங்கள் இருந்தாலும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமே நம்முடைய துணையோடு இருக்கின்ற அந்த சந்தோஷம்தானே. அதிகபட்சமாக நேரம் கிடைக்காவிட்டாலும் கிடைக்கின்ற நேரத்தில் சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழ்வதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது எந்த அளவிற்கு அவர்களின் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை உனக்கு உணர்த்தி காட்டுகின்றது. எல்லா சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை எப்படியாவது கடந்து வந்து விட வேண்டும் என்றுதான் நீயும் போராடி கொண்டே இருக்கின்றாய். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையை விட்டு சென்று விடலாம் என்று நினைத்திருக்கின்றாய். அவர்களின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையும் இப்படி நாம் தொலைத்து விட வேண்டும் என்றல்லவா அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் பிள்ளை நீ வேதனைப்படுகின்றாய். இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இல்லத்திற்குள் நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள். அதனால் என் குழந்தை, உன்னுடைய மனது படுகின்ற பாடு என்னவென்பதை உன் அம்மா என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் தங்கமே, இது நாள் வரையிலும் அவர்களின் எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களாகவே இருந்துவிட்டு போகட்டும். ஆனாலும் என் தங்கமே, அவர்களை மாற்ற முடியாது என்பது எளிதான விஷயம் அல்ல. ஆனால் உன்னை நிச்சயமாக மாற்ற முடியும். உன்னால் தான் உன்னை மாற்ற முடியும். அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எப்பொழுதுமே அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக நீ இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீ அவர்களுக்கு கை கொடுப்பாய் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி அந்த நம்பிக்கையை நீ கொடுக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கை இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் துணை இல்லை என்ற ஏக்கமே அவர்களுக்குள் வராமல் மாறிவிடும். இந்த ஒரு மனநிலையை மட்டும் நீ அவர்களுக்கு கொடுப்பாயானால் அவர்கள் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு ஒரு நாளும் மனம் விரும்ப மாட்டார்கள். நமக்குத்தான் இந்த நிலைமை, நீயாவது சந்தோஷமாக இரு என்று மனதார சொல்வார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு வர வேண்டும் என்றால் அது உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் இந்த தாயானவளின் பிள்ளையாகிய நீ மற்ற
மற்றவர்களுக்கு கெடுதலை செய்யாமல் உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நீ சந்தோஷமாக பார்த்து கொண்டு மற்றவர்களிடத்தில் அன்பை மட்டுமே செலுத்த வேண்டும் என்று இந்த தாயானவள் ஆசைப்படுகின்றாள். என் அன்பு பிள்ளையே, எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலும் நீ என் நாமத்தை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே இரு. உனக்காக என் இரு கரங்களை நீட்ட உன் தாயானவள் நான் எப்பொழுதும் காத்து கொண்டே இருப்பேன். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் நீ செய்கின்ற செயல்கள் மற்றவர்களின் மனதை